வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு DHANA'S குளோபல் குசின். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து சுயம், அது தமிழ் வார்த்தை. ஒரு இனிப்பு வகையை சார்ந்தது. கடலை மாவில் கடலை பருப்பில் பண்ணக்கூடியது. கடலை பருப்பு ஒரு 1.5 கப்பு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் எனக்கு பக்கத்துலலாம் நெய்பர்ஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்காக, இல்லைனா ஃபேமிலிக்குனா எங்களுக்கு 1 கப்பு போதும். சரி, கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஃபஸ்ட்டு அது கடலைப்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஓவராக வேக வச்சிடாதீங்க, சும்மா ஒரு விசில் போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் வெல்லம், அதுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட வெல்லத்தை எடுத்து நீங்கள் நல்ல வெல்லம் அப்படின்னா நேரடியாக சர்க்கரையாக இது பண்ணி நசுக்கி போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் உங்களுக்கு அழுக்கெலாம் இருக்கும், இல்லை குப்பை இருக்கும் டவுட்டாக இருந்தாக்கா காய்ச்சி எடுத்துங்க, அதான் பெஸ்ட்டு. காய்ச்சி எடுத்து வடிகட்டிங்க. ஸோ இம்ப்யூரிட்டிஸாக இருந்தால் அவ்வளோதான், வடிகட்டியில் வந்துடும். ஸோ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஓவர் குக்கு தான். இது உடனே ஒரு விசிலில் எடுத்துட்டாக்க இந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் தண்ணி அதில் சேர்ந்துடும் ஓவர் குக் ஆச்சுன்னா. நான் அதனால் என்ன பண்ணேன், ஒரு பேனை வச்சு லைட்டாக சிம்மில் வச்சுக்கிட்டு நான் அதில் வச்சு நசுக்கிறேன். ஸோ தட் அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சர் போயிடும் அப்படின்றதுக்காக. ஸோ இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க. அது முழுசாக இருக்க வேண்டாம், ஒரு முக்கால்வாசி உடஞ்சால் போதும். ஸோ கம்பி பதத்துக்கு அதை காய்ச்சி எடுத்து வடிகட்டி எடுத்தது வெல்லம். அது தேன் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டால் போதும். நம்ம வேறு எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வடிகட்டி எடுத்து ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டோன்னா 1 வாரம்லாம் இருக்கும் அது வெளியில், இல்லை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அது தேன் மாதிரி எப்போ பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது. ஸோ வேண்டிய அளவுக்கு இனிப்பு சேர்த்துங்க. இனிப்பு சேர்த்து அதை நான் வந்து கொஞ்சம் தண்ணியானதுனால நான் சொன்னேன்ல, அது மாதிரி பேனில் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் பூ போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல். இது நான் போட்டுக்கிறேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வறுத்து போட்டுக்கலாம், இல்லை அப்பயே கூட போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி இது இந்த ஹாட் பேனில் இருக்கிறதுனால. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அப்புறம் என்ன பண்ணுறேன், நான் ஏலக்காய் பொடி போடுறேன். இதெல்லாம் கூட ஆப்ஷனல் தான். இது யூஸ்வலாக பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணாக்கா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி செம்மையாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் பண்ணிவிட்டு தேங்காய் பூ ப்ளஸ் இந்த ஏலக்காயெலாம் நல்லா வறுத்து இது பொடிச்சு கொஞ்சம் சக்கரை போட்டு பொடிச்சிருக்கேன். அது பொடிச்சிட்டு நேரடியாக போடாமல் அது வாயில் சிக்கும், அதனால் இது பண்ணிக்கிறேன், ஜலிச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் எள்ளு போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பிசைஞ்சு உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் இது எண்ணெய் வச்சு நல்லா ஹாட் பேனில் இது எண்ணெய் வச்சுட்டு அடுப்பில் நல்லா சூடு பண்ணிக்க வேண்டியது. இது மைதா மாவு கொஞ்சம் திக்காக, ஓரளவுக்கு திக்காக போட்டு எடுக்கிற மாதிரி நீங்கள் அதை மைதா மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம், இதுவே கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி தான், கொஞ்சம் இதோட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து அது எண்ணெயில் போடும்போது நிறையா ஸ்ப்ளாஷ் வராது வெளியில். இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்க்கும்போது தெரியும், கொஞ்சம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு எடுத்துங்க. ஒரு 6 போடலாம், 6-8 போடலாம். அதில் பெரிய பேன்ன்றதுனால நீங்கள் கொஞ்சம் சின்ன பேனாக எடுத்துங்க. பெரிய பேன்னா உங்களுக்கு எண்ணெய் நிறையா போட்டு ஊற்ற வேண்டியிருக்கும். சின்ன பேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நீங்கள் அவ்வளோ ஊற்ற வேண்டாம். ஸோ நல்லா ஓரளவுக்கு பொரியட்டும். ரொம்ப உள்ளே வேகணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம உள்ளே இருக்கிறது நல்லா ப்ரிப்பேர் பண்ணது. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக பார்க்கணுன்றவங்க கொஞ்சம் உடனே திருப்பிக்கலாம். திருப்பி எடுத்து அந்த வெளியில் வந்திருக்கிறது அந்த ஸ்ப்ளாஷஸ்லாம் கட் பண்ணி விட்டுங்க கத்திரிக்கோலில். ஃபைனல் ப்ராடக்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா இந்த பாதம் வரும்போது இது நிறுத்திக்கலாம். நீங்கள் நிறுத்திட்டு அப்படியே ஸ்டவ்வை நிறுத்திக்கிட்டு அப்படியே எடுத்து வெளில போட்டு வேண்டியதான். நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுங்க. எக்ஸஸ் எண்ணெய் இருந்தால் அதில் உறிஞ்சிரும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் கத்திரிக்கோலில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு அருமையான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது தமிழக ஸ்பெஷல், இது தமிழ்நாட்டு ஸ்பெஷலு. வேறு எங்கேயாவது கிடைக்குமான்னா கிடைக்காது. இது
இது பேர் சுயம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நீங்களும் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். கடிக்கும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. செஞ்சு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். செஞ்சுட்டு எனக்கு கமெண்டில் போட்டு விடுங்க. லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.